ராவணன், ஜனனியும் சக்தியும் தன்னுடைய திட்டங்களை முறியடிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று அறிந்து தனது ஆளான லட்சுமணனை தொடர்பு கொண்டு ஜனனியை விபத்து போல காட்டி கொலை செய்யும்படி உத்தரவிடுகிறான். மேலும் இந்த சம்பவத்தின் பழி கதிர் மீது விழுமாறு திட்டமிடவும் கூறுகிறான். மறுநாள் லட்சுமணன் ஒரு லாரி டிரைவரை ஏற்பாடு செய்து ஜனனி பயணம் செய்யும் காரின் எண்ணெய் கொடுத்து விபத்தை ஏற்படுத்தச் சொல்கிறான். அதே நேரத்தில் சக்தி ஜனனியை புதிய வீட்டை பார்க்கிறவும் பின்னர் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக செல்லவும் அழைத்துச் செல்கிறான். இருவரும் காரில் புறப்பட்டதும் பின்னால் வந்த லாரி திடீரென அவர்களின் காரை பலமாக மோதிவிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறது. விபத்தில் சக்திக்கு சிறிய காயம் ஏற்பட ஜனனி மயக்கமடைகிறாள். அங்கு கூடிய மக்கள் இருவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு ஜனனிக்கும் அவளது வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தலையில் ஏற்பட்ட லேசான காயத்தால் மட்டுமே மயக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கிறார்கள். இதை கேட்ட சக்தி நிம்மதியடைகிறான். சிகிச்சைக்கு பிறகு ஜனனிக்கு நினைவு திரும்ப அவளை வீட்டிற்கு அழைத்து வருகிறான். வீட்டிற்கு வந்ததும் ஜனனியின் தலையில் கட்டு இருக்கிறதை பார்த்து அனைவரும் பதறுகிறார்கள். ஆனால் சக்தி இந்த விபத்துக்கு காரணம் கதிர்தான் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறான். கதிர் அதை முழுமையாக மறுத்து தனக்கு இதனுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகிறான். நந்தினியும் கதிர் அன்று முழுவதும் வீட்டில்தான் இருந்ததாக சொன்னாலும் சக்தி அதை ஏற்க மறுக்கிறான். இனிமேல் ஜனனிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கிறான். மேலும் இந்த வீட்டில் இனி இருக்க விருப்பமில்லை என்பதால் புதிய வீட்டிற்கு குடிபோக முடிவு செய்கிறான். இதற்கிடையில் கதிர் ஆதிகுணசேகரனிடம் தன்னை அநியாயமாக சந்தேகிக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறான். பின்னர் குடும்ப நிகழ்ச்சிக்காக பட்டம்மாளை வீட்டிற்கு வரவழைக்கிறார்கள். வீட்டிற்கு வந்த பட்டம்மாள் ஈஸ்வரியின் உடல்நிலை முன்னேறியிருப்பதைக் கண்டு மகிழ்ந்து அதற்கெல்லாம் காரணம் ஜனனிதான் என்று பாராட்டுகிறாள். பின்னர் சக்தியும் ஜனனியும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு செல்ல தயாராக இருப்பதை பார்த்த பட்டம்மாள் அதற்கான காரணத்தை கேட்கிறாள். நடந்த அனைத்தையும் அவர்கள் விவரமாகச் சொன்னதும் அனைவரையும் ஒன்றாக அழைத்து வைத்து முக்கியமான முடிவை அறிவிக்கிறாள். இந்த வீடும் சொத்தும் மீது